வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் ஆகிய அனைத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் நண்பகல் வரையிலும் தமிழகம் மற்றும் இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை நிலவும். காலை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில இன்றைய தினம் பெருமழைக்கான வாய்ப்புகளோ புயல் காற்றுக்கான எச்சரிப்போ இல்லை. நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையினுடைய வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், வடக்கு மாகாணத்தின் ஒரு சில இடங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு நமக்கு தமிழகம் இலங்கையினுடைய கோடைக்கால வெப்பநிலையானது வழக்கத்தை விட அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய நிபுணர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். எல் நினோ விளைவு நிச்சயம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்தவிருக்கின்றது. இது அடுத்த ஆண்டினுடைய கோடை காலம் வரைக்கும் நீடிக்கக்கூடும் என்ற வாய்ப்புகள் கணிக்கப்படுகின்றது. தினமும் காலையில வானிலை தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் பணிகளுக்கு செல்வது மிகவும் நல்லது. எத்தனை நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்க சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரத்தை முழுவதுமாக நாம் பார்க்கலாம். நாளைய தினம் புதன்கிழமை நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், இலங்கையின் வட மாகாணம், வட மத்திய மாகாணம் அநேக இடங்கள்ல லேசான மழை வாய்ப்பு இருக்கும். நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் இந்த தகவலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையாக நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து வியாழக்கிழமை காலை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள், இலங்கையின் மேற்கு மாகாணம், வட மாகாணம், வட மத்திய மாகாணம், தெற்கு மாகாணம் என அநேக இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்க முடியும். தற்போதைய மிக முக்கிய தகவலை பொறுத்தவரையில அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தமிழகம் இலங்கையில தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவும். பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். நண்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த கோடை வெயிலை சமாளிக்க நீங்கள் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் நீங்கள் குடிப்பது மிகவும் நல்லது. வெயிலில் செல்லும் பொழுது தேவையான குடைகள், தொப்பிகள் போன்றவற்றை நீங்கள் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமையை பொறுத்தவரையில பிற்பகலுக்கு பிறகாக தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதே போல கோடை வெயிலை நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக நீங்கள் இளநீர் பருகலாம், மோர் பருகலாம். அதே போல பருத்தியால் செய்யப்பட்ட உடைகளை நீங்கள் அணிவது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது. அதே போல வெயிலே வேலை செய்கின்ற நண்பர்கள், வெயிலே பயணம் செய்பவர்கள், நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் வெள்ளை நிற சட்டைகள், உடைகளை அணிவது மிகவும் நல்லது. அதாவது வெளிர் நிற துணிகள், கலர் லைட் கலராக இருக்கக்கூடிய துணிகளை நீங்கள் அணிவது மிகவும் நல்லது. ஏனென்றால் அடர் நிற துணிகள் வெப்பத்தை எளிதாக உட்கவரும் தன்மை கொண்டவை.
வெளிர் நிற துணிகள் வெப்பத்தை உட்கவராமல் வெப்பத்தை வெளியே அனுப்பக்கூடிய திறமை உள்ளவைகள். எனவே நீங்கள் உங்கள் உடல்நலத்தை நீங்கள் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கலாம் என்ற தகவல்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் தொடர்ந்து அதை பின்பற்றுவது மிகவும் நல்லது. ஸோ அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தமிழகம் இலங்கையில மழை குறைவாக இருக்கும். பிறகு 8-9 தேதிகளுக்கு பிறகாக ஒரு சில நாட்களுக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கின்றோம். ஸோ ஒரு வெப்பசலனத்தின் காரணமாக ஏற்படுகின்ற மழைகள் 10ஆம் தேதி முதல் தமிழகம் இலங்கையில ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ செயற்கைக்கோள் தகவல்களை சேகரித்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்களையுமே உங்களுக்காக வழங்கி வருகின்றேன். தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்க சொல்லலாம். பாருங்க, 13ஆம் தேதி இலங்கையில பரவலாக அநேக இடங்கள்ல மழை இருக்கும். குறிப்பாக இலங்கையின் தென் மாகாண பகுதிகள் மேற்கு வடமேற்குல கனமழை வரைக்கும் பதிவாகும். ஸோ வானிலையை தெரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது. ஸோ உங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு பணிகளுக்கு நீங்கள் செல்பவர்களாக இருக்கலாம், வானிலையை நீங்கள் முன் எச்சரிக்கையாக அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் அதற்காகத்தான் தொடர்ந்து பார்க்கின்றீங்க. விவசாயம் செய்கிற நண்பர்கள், பல்வேறுபட்ட தொழில் செய்கிற நண்பர்கள். ஸோ தொடர்ந்து பாருங்க. இது போன்ற அடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். வணக்கம்.